श्रीशैलदासार्यकृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्यदयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. अडियन्दन संस्कृते श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. अस्मद्गुरुपरम्परायै நமஹ. நேற்று என்ன பார்த்தோம்? இந்த பெருமாளுடைய மூர்த்தி வியூக மூர்த்திகள், அந்த வியூக மூர்த்திகள்ல பரிபூர்ணத்துவம் வருமா? ஏன்னா நிறைய விஷயங்கள்லாம் சொல்றது இல்லையோ அங்க, அதனால அது வருமா? அது ஏன்னா ஒருத்தர் சாஸ்திர பிரவர்த்தகரா இருக்க, இன்னொருத்தர் தர்ம பிரவர்த்தகர், இன்னொருத்தர் தத்துவ பிரவர்த்தகர், இத மாதிரி சொல்றோம். அதெல்லாம் வந்தது, அதை பத்தி சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே தோஷம் இல்லை. ஏன்னா வியவஸ்தா பண்ணிக்கிற பெருமாள் வியவஸ்தா பண்ணிட்டு சொல்றதுனால இது தோஷம் இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டாரு. அதுக்குதான் உதாரணம் அந்தந்த வித்யைகள்ல அனந்த கல்யாண குணங்களோட கூடினா இருந்தா கூட இந்த வித்தியில இத்தனை திருக்கல்யாண குணங்கள் தான், இத மாதிரி எல்லாம் நியமம் பண்ற கோல்ய உபனிஷத்து, அத மாதிரி இதையும் வச்சுக்கணும் அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டேன். இப்ப அதன் பேர்ல மேல ஒரு விரோதம் கல்பிக்கிறார். இப்போ வியூகங்கள் எத்தனை, அத முதல்ல சொல்லுங்க. வியூகங்கள்ன்றது எத்தனையா இருக்கும்? சில இடத்துல 4 வியூகம் அப்படின்னு படிக்கப்பட்டிருக்கு, சில விதத்துல 3 வியூகங்கள் அப்படின்னு தான் தெரியுது. இப்ப இத மாதிரி தெரிவிக்கிறதுன்றது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதாவது வியூகம் அப்படின்னா வாசுதேவர், வியூக வாசுதேவர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர், இத மாதிரி இவா 4 பேர் அப்படின்னு தான் பிரசித்தி. ஆனா இங்க எப்படி இருக்குன்னாக்க, பரவாசுதேவர் 6 குணங்களுக்கும் அதிபதியா இருக்கு. இவாள்லாம் இருந்தா கூட 2 குணம் தான் 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்கோம். பாஞ்சராத்திர சன்னதிகள் அத மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பரவாசுதேவருக்கும் வியூக வாசுதேவருக்கும் 6 கல்யாண குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம் முதலான 6 கல்யாண குணங்கள். அதனால அவ 2 பேரும் ஒரே மூர்த்தியா ஆயிடுவார். அவ 2 பேரும் ஒரே மூர்த்தியா ஆயிடுவே, இப்ப 3 தான் சித்திக்கிறது. அதனால சில பிரகரணங்கள்ல எம்பெருமான் சங்கரன பிரத்யும்ன அனிருத்த ரூப வியூகத்திரயத்தை தான் உடையவர், 3 வியூகங்களை உடையவர் தான் அப்படின்னு இருக்கு. இன்னும் சில இடத்துல இந்த 3 வியூகங்களோட கூடின வாசுதேவ வியூகத்தையும் சேர்த்து வச்சுட்டு 4 வியூக ரூபங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால இத பரஸ்பர விரோதமா இருக்குது. விரோதமா இருக்கிறதுனால இது அதை பாதிக்கும், அது இதை பாதிச்சிடும். 3ன்னு எடுத்துட்டோம்னாக்கா 4 வியூகம் அப்படிங்கிறத அந்த 3 வியூகவாதமானது பாதிச்சுடுமே. 4 வியூகத்தை எடுத்துட்டா அது 3 வியூகவாதத்தை பாதிச்சிடும். ஏன்னா வசனங்கள் இருக்குது, வசனங்கள் இருக்கவே இதெல்லாம் விரோதம் தான். அது விரோதமா போயிடவே இப்படிப்பட்டதெல்லாம் உண்மையிலேயே கிடையாது. பெருமாளுக்கு எதுவும் இதெல்லாம் கிடையாது. என்ன பண்றது அப்படின்னா எல்லாம் வெறும் கற்பனைகள், கற்பனையா இதெல்லாம் சொல்றது. அது கூட எப்படி தெரியுமோ, உபாசகனுடைய புத்திக்கோசரம், உபாசகனுடைய புத்திக்கு அனுகூலமா இருக்கணும். அவனால இத ஏத்துண்டு உபாசனம் பண்ணணும். அதுக்கோசரம் இத மாதிரி சொல்றதை தவிர்த்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போற அம்பீஜம், ஆயசக்தி, அது மாதிரிலாம் சிலதெல்லாம் நம்ம சொல்றோம். ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்துல திருவஷ்டாட்சரத்துல பிரணவத்துக்கு சொல்லச்ச இதெல்லாம் சொல்ற கேட்குது. இந்த மாதிரி சொல்லவே அவைகள்லாம்
அப்படிங்கிறதே பீஜமா இருக்குமா அப்படின்னா இதெல்லாம் என்னது நமக்கு கற்பனைக்கோசரம் நம்மளுடைய புத்தி வைசத்தியத்துக்கோசரம் தான் சொல்றது. அது அக்ஷரமே பெருமாள் கிடையாது, அக்ஷரமே பெருமாள் கிடையாது. அக்ஷரானா மகாரோஸ்மி அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போனார். அதுக்கோசரம் அக்ஷரமே பெருமாள் ஆயிட மாட்டார். சொந்த அக்ஷரங்கள் நான் அகாரமா இருக்கேன், ஏன்னா பிரணவத்துல முதல் அக்ஷரம் தானே அப்படின்னு அர்த்தம். இத மாதிரிதான் அங்க இருக்கு. அதுவே ஆயிட முடியாது. பெருமாள்ன்றது வேற, சர்வவியாபி. உபநிஷத்துல காயத்ரி வாயுதகம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. காயத்ரி பிரம்ம வித்ய அதுல அப்ப காயத்ரி தான் இது அத்தனையும்னு. அந்த காயத்ரிங்கிறது என்னது அப்படின்னாக்கா சந்தஸ், ஒரு சந்தஸ் ஒருத்தம், அததான் காயத்ரின்னு சொல்லிடுச்சு. பாஷ்யக்காரர் கேட்கிறார் அப்படின்னா வெறும் காயத்ரி சந்தஸ் இருக்கே அதுதான் இந்த பிரபஞ்சமா? காயத்ரிவா எதுவும் சர்வம் அப்படின்னா காயத்ரியே பிரபஞ்சமன்னா அப்படின்னு கேள்விக்கும். அது கிடையாது. அந்த காயத்ரி மந்திரத்தினால தெரிவிக்கப்படுபவன் அல்லது காயத்ரிக்கு 4 பாதங்கள் உண்டு. அந்த மாதிரி பெருமாளுக்கும் 4 பாதம். பாதோஸ்தி விஸ்வபூதானி திரிபாதோஸ்தியாமர்த்தந்திரி அப்படின்னு சொன்னதுனால 4 பாதங்கள் பெருமாளுக்கும் இருக்கு, காயத்ரிக்கும் 4 பாதம் இருக்கு. அதனால சாதிருஷ்யம் சொல்லப்பட்டது, ஒப்புமை, அவ்வளவுதான். மற்றபடி காயத்ரியே பெருமாள் இல்லை, அந்த மந்திரத்தினால தெரிவிக்கப்படுபவன். அந்த காயத்ரி பரமாத்மா தான் தேவதை இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கணும். இதெல்லாம் கல்பிதங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வியூகன்றதே இதெல்லாம் சரியானதே கிடையாது. அதான் பொய்யான விஷயங்கள் தான். பொய்யான விஷயங்களை உபாசகாலுக்கோசரம் இதெல்லாம் தூக்கி வச்சு நிறைய நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, அவ்வளவுதான். அத முழுக்க 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 ஒரு உபாசனத்துக்கோசம் இதெல்லாம் அப்படின்னு ஏத்துக்கணுமே தவிர்த்து இந்த பின்னாடி வரும். இதுல வந்தா என்ன ஞாபகம் இல்லை எனக்கு, வேதாந்தத்துல சிறிபாஷ்யத்திலாம் அது வந்திருக்கு. சித்தியாக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சித்தியாக்னின்னா கல்பிதமான அக்னிகள். நாம நித்தியப்படி காத்தால எழுந்துக்கிறோம், ராத்திரி தூங்க போறோம், அது பர்யந்தம் நாம என்ன பண்றோம்? வாயால, காதால, அதாவது இந்திரியங்கள்னால, அனைத்து இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், உடம்புனால என்னென்ன நாம பண்றோமோ அது அத்தனையும் அக்னியாக நாம பாவிச்சுக்கணும். இது சித்தியாக்னி கல்பனம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி கல்பிச்சு சொல்றது. மீமாம்சையில கூட ஒண்ணு சொல்றா, மானச கிரகம் அப்படின்னு பேர். பிருத்திவியா பாத்திரேன சமுத்திரம் ரசைய சோமங்கிரண்ணாதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதை ஏதோ உதாரிச்சிருக்கார் உத்தமர் சுவாமி. அதாவது பிருத்திவியே பாத்திரம், அதுல சமுத்திர ஜலம் இருக்கு பாருங்க, அதுவே சோமரசம். அத பிருத்திவி பாத்திரத்துல கிரகிக்கிறான். இதுக்கு பேரு மானச கிரகம் அப்படின்னு மீமாம்சகால் சொல்லிருக்கா. 10வது அத்தியாயத்துல அத விசாரம் பண்றா. அதையே சூத்திரகாரர் என்ன பண்றாருன்னாக்கா ஒரு விகல்பியா மானசவத்து அப்படின்னு சாதிக்கிறார். மானச கிரகம் மாதிரி இதெல்லாம் கல்பிக்கணும் அப்படின்னு புறப்பட்டு சொல்றான். இது வித்யாமயமான உபாசனம் அப்படின்னுட்டு சித்தாந்தம் இருக்கு. வித்யேத நிர்தாரணாதன் இதெல்லாம் கல்பிதம் தான். உண்மையிலேயே நம்ம பண்ற தைனந்தின கிரியைகள், நிச்சயப்படி நாம பண்ற கிரியைகள், அந்த கிரியைகள் அனைத்தையும் இந்திரியங்கள்னால, உடம்புனால, மனசுனால என்னென்ன பண்றோமோ அது அத்தனையும் எல்லாத்தையுமே ஒரு அக்னியா கல்பிச்சுண்டு உபாசனம் பண்ணணும், அதை தியானம் பண்ணணும். அப்படின்னா இங்க அக்னி ரகசியத்துல இருக்குன்னுட்டு உதாரிச்சிருக்கேன். அத மாதிரி இதுவும் வச்சுக்கலாமே. வியூகம்லாம் தனியா கிடையாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கல்பிச்சிருது,
உபாசனத்துவம் கற்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயமா இருக்கு. அது தப்பு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நீ விரோதம் இருக்குதான் நீ சொல்ற, விரோதம் ஏன் வச்சுக்கிற? விரோதமே கிடையாது. இது வாசுதேவ வியூகம் அப்படின்றதுல 6 திருக்கல்யாண குணங்கள் இருக்கு. அதனால ஷாட்குஞ்ச பரிபூர்ணத்துவம் அப்படின்றது வாசுதேவ வியூகத்துக்கு இருக்கு. அது உபாசியமா இருக்குது. அப்போ பரவாசுதேவனுக்கும் அப்படித்தானே இருக்கு. பரமபுத்திரர் எழுந்துள்ள இருக்கக்கூடிய வாசுதேவனுக்கும் 6 திருக்கல்யாண குணங்கள், வியூக வாசுதேவனுக்கும் 6 திருக்கல்யாண குணங்கள். 2 ஒண்ணுதானே, பேதமே இல்லையே அப்படின்னாக்கா வாஸ்தவம் பேதம் இல்லதான். பேதம் இல்லாட்டாலும் சம்மிதம் இது மாதிரி சொல்லெடுத்தோம். சம்மிதம் இது மாதிரி சொல்லெடுத்தது. இந்த மாதிரி சம்மிதம் என்ன சொல்லெடுத்தோம்னாக்கா பரவாசுதேவனையும் சொல்லி வியூக வாசுதேவனையும் சொல்லி நமக்கு உபபாதனம் பண்ணி கொடுத்திருக்கு. அந்த மாதிரி சம்மிதம் நமக்கு சொல்லி கொடுக்கச்சே அவை இல்லைன்னு நம்ம விரோதம் சொல்லக்கூடாது. சம்மிதம் ஏன்னா பாஞ்சராத்திர சம்மிதம் நமக்கு முக்கியமானது. அந்த பாஞ்சராத்திர சம்மிதிக்கு பிரதானமான மூல வேறா இருக்கக்கூடியது ஏகாயன சாகை. அந்த ஏகாயன சாகையோ இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஏகாயன சாகை சொல்றதுனால அதை இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது என்ன சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும். அதனால இது அங்கீகரிச்சுதான் ஆகணும். சரி, இந்த மாதிரி நம்ம ஒத்துக்கலைன்னா என்ன விரோதம் வந்துடும்? ஏன் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேள்வி வந்ததுன்னாக்கா அதுக்கு வேற ஒண்ணு சொல்ற சுவாமி. அப்போ தத்துவங்களுடைய சங்கைகள் இருக்க எண்ணிக்கைகள், அந்த எண்ணிக்கைகள்ல கூட இத மாதிரி விரோதம் வரும். எப்படி விரோதம் வரும் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் சாந்தோக்கிய உபனிஷத் தெரியும். அந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தைத்திரிய உபனிஷத்துல தத்துவ சிருஷ்டி கிரமம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்துல என்ன சொல்லி எடுத்து அந்த அகம் இமாஸ்திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்யன் நாமரூபே வியாகரவாணி அப்படின்னு சொல்லிட்டு 3 தேவதைகள், 3 பூதங்கள், அதனுடைய அபிமானி தேவதைகள் அர்த்தம். எது எது அப்படின்னாக்கா தேஜஸ், ஜலம், பிருத்திவி. இந்த 3த்தை சொல்லெடுத்தது. 3த்தை சொல்லி தேஜ ஐக்ஷத, அதுக்கப்புறம் ஜலம் தாஹா ஆபஹா ஐக்ஷந்த, சா பிருத்திவி ஐக்ஷத. இப்படி இருக்கு. இத பிருத்திவி ஐக்ஷதே கிடையாது. ஏன்னா பிருத்திவி சங்கல்பிக்கிறது இல்ல, தேஜஸ் சங்கல்பிச்சது. அத மாதிரி எது சங்கல்பிச்சது? ஜலம் அப்படின்னு இருக்கு. அங்க பாருங்க, 3 தான் சொல்றது. 3 பூதங்கள் தான் அங்க சொல்லியிருக்குது. 3 பூதங்கள் தான் அங்க சொல்லியிருக்கு. ஆனால் நம்ம எத்தனை பூதங்கள் சொல்றோம்? பஞ்சபூதங்கள் சொல்றோம். பஞ்சபூதங்கள் அது எங்க வருது? தைத்திரிய உபநிஷத்து பார்த்தாக்கா ஆகாசம்பூத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அப்ய பிருதிவி அப்படின்னு இருக்கு. இப்ப 5 பூதங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே சாந்தோக்கியத்திலேயோ 3 பூதங்கள் தான். தேஜஸ், ஜலம், அன்னம். அத அன்னம்ன்றது பிருத்திவி. இத 3 சொல்றதுக்கு இப்ப 3 தான் இங்க இருக்குது. அங்க 5 இருக்கு தைத்திரியத்துல. இப்ப 5 எடுத்துக்கிறதா 3 எடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டுமே பரஸ்பர விருத்தமா இருக்குதே. வேதத்துல என்ன சொல்றதோ அதை கிரகிச்சுக்கணும், அப்படியே கிரகிச்சுக்கணும். அதுக்கு நீ ஏதாவது வேதம் கொடுத்து அதனால ஏதாவது கப்பஞ்சது எப்படியாவது சமன்வயப்படுத்தணும் அப்படின்னு நீ சொல்லுவேன். அந்த மாதிரிதான் பஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் சொன்னதுனால சாட்சாத் எம்பெருமானே அனுகிரகிச்சது. வேதத்துக்கு துல்லியமானது.
இதுல அம்சத்துல கூட தோஷம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சித்தாந்தம். நம்ம சித்தாந்தம் பாஞ்சராத்திர பிரக்கிரியையில, தத்துவ பிரக்கிரியிலையோ அனுஷ்டான பிரக்கிரியிலையோ எதுலையுமே அம்சத்துல கூட அப்பிராமான்யம் சொல்லக்கூடாது. எல்லாம் பிரமாணமாவே ஒத்துக்கணும். அதனால நீ எப்படி சாந்தோக்கியோபனிடத்துல 3 தத்துவங்கள் சொல்லியிருந்தா கூட உபலட்சணம் அங்க திருவுட்கரணம் தான் சொல்றது. இன்னும் சில இடத்துல பஞ்சீகரணம் சொல்லி இருக்குது, இன்னொரு இடத்துல சப்தீகரணமும் சொல்லி இருக்கு. அகங்காரம் மகத்து அகங்காரம்லாம் இருக்கு பாருங்க, அந்த தத்துவத்துல வச்சுட்டோம், பஞ்சபூதங்களை வச்சுட்டோம். இது சப்தீகரணம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்தீகரணம், பஞ்சீகரணம், திருவுட்கரணம். இதுல உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பஞ்சீகரணம் அப்படின்னு தான் சொல்ற. பஞ்சீகரண பிரக்கிரியை பஞ்சீகரண பிரக்கிரியன்னு. ஆனால் சாந்தோக்கியத்துல திருவுட்கரணம் தான் சொல்லப்பட்டது. சரி, ஏன் அப்படி சொல்லப்பட்டதுன்னாக்கா ஆகாசத்தை நேரம் பார்க்க முடியறது இல்லை, வாயுவும் அமூர்த்தமா இருக்கு. அதனால அதை விட்டுட்டு நம்ம நேரம் பார்க்கிறோம், தேஜஸை பார்க்கிறோம், ஜலத்தை பார்க்கிறோம், பிருத்திவியை பார்க்கிறோம். அதனால இங்க அந்த மாதிரி இருக்கு. ஆக இது 3 தத்துவம் சொன்னா கூட 5 தத்துவம் அர்த்தம் பண்ணிடும். இதெல்லாம் உபலட்சணம். இங்க பிருத்திவி ஜலம் தேஜஸ் சொன்னா கூட ஆகாசம் வாயு இல்லைன்னு சொல்லலையே, அது இல்லைன்னு சொல்லலை, பாராளுமே அதை சாதிக்கிறது. அத மாதிரி இல்லைன்னு ஏதாவது சொல்லித்தாது, இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தகர வித்தியில சொல்லச்ச யாவான் விமாயம் ஆகாஷா தாவானேஷோ அந்த ஆகாஷா அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த ஆகாசத்தை எங்கே நோக்குது? ஒரே உபநிடத்து தானே சாந்தோக்கிய உபநிடத்து. அதுல சத்வித்தியில சிருஷ்டி பிரகரணம் சொல்லச்ச ஆகாசத்தை சொல்லல. ஆனால் இந்த தகர வித்தியில சொல்லச்ச ஆகாசத்தை உதாரணமா காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி வாயுவை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பிராணன் எல்லாம் பத்தி விசாரம் பண்ணிருக்கேன் சாந்தோக்கிய உபநிடத்து. பிராணன்றதே வாயுவினுடைய ஒரு இது அவஸ்தைகள் தான் சொல்லிருக்குமே. அதனால இப்போ சாந்தோக்கிய உபநிடத்தே அதெல்லாம் சொல்லி இருக்குது. அதனால ஒண்ணு சொல்லாட்டா கூட உபலட்சணம் அப்படின்னு எடுத்துக்கணும், சொன்னதான் எடுத்துக்கணும். ஏன்னா முன்னாடி இங்கேயும் இருக்கிறது சேர்த்து வச்சுக்கணும். அது அந்த மாதிரிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் சம்மிதைகள் அது சாட்சாத் எம்பெருமானும் அனுகிரகிச்சது. அதுல விரோதம் மாதிரி தோணும், விரோத மாதிரி தோணித்துன்றதுனாலேயே ஒண்ணுத்தை விட்டுடணும் இன்னொன்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, பரவாசுதேவன் வியோகவாசுதேவன் ரெண்டுத்திலையும் ஷாட் புண்ணியம்ன்றது பரிபூர்ணமா இருக்கு. அதனால அபேதம் தான் அங்க. ஆகவே என்ன பண்ணணும்னா 3 வியூகங்கள் அப்படின்னு சொல்லிச்சு. பரவாசுதேவரும் வியூக வாசுதேவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால 3 வியூகங்கள்னு ஒரு இடத்துல சொல்லிச்சு. இன்னொரு இடத்துல என்னதான் வியூகம் இதுவா இருந்தா கூட 4த்துக்குமே 4 வியூகங்களுக்கும் 6 குணங்களும் உண்டு. போன 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிரகாசம் ஆகல, அந்தந்த இதுக்கு விசேஷமான 2 குணங்கள் மாத்திரம் பிரகாசிச்சது அப்படின்னு சொல்றதுனால இது தோஷம் இல்லை, அவ்வளவுதான். அதனால 4 வியூகம் சொன்னாலும் தப்பு இல்லை. சரி, இப்ப 2ம் குணம் பூர்த்தியா இருக்கு, 6 குணங்கள் பூர்த்தியா இருக்கு. அதனால வாசுதேவன் 2ஐயும் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பிரமாணம் என்ன சொல்றதோ அதை அப்படியே ஏத்துட்டு போகணும். பிரமாணம் என்ன சொல்றதோ அதையே ஏத்துட்டு போகணும். அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இது ஒரு சமாதானம். பிரமாணம் சொல்றதுனால அப்படியே ஏத்துக்கணும். 2 வாசுதேவர்கள், பரவாசுதேவருத்தர் வியூக வாசுதேவருத்தர் அப்படின்னு ஏத்துக்கணும்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாளாம். இன்னும் சில பேர் என்ன சொல்றாருனாக்கா பரவாசுதேவன் வியூக வாசுதேவரை காட்டிலும் வேறுபட்டவர் தான், ரொம்ப வசந்த சுரூபத்தை உடையவர், சர்வோத்தேர்ந்த சுரூபம் அவருக்கு இருக்கு. வியூக வாசுதேவரோ அப்படி இல்லை. ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் வியாபாரம்னா இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கோசரம் அனிருத்தர் பிரத்யும்னர் சங்கர்ஷனர் இந்த மாதிரி ரூபத்தினால வந்துட்டு நேற்று ஸ்லோகம் அதுக்கு முதல் ஸ்லோகத்திலாம்
கொத்தியமங்கலம் சுவாமி என்ன பண்றாருனாக்கா ஆஹ் அனிருத்தர் சிருஷ்டி பண்ற பிரத்யும்னர் பண்ற அப்படிலாம் தான் போட்டிருந்தார். இதுலயும் அத மாதிரிதான் பண்ணி வச்சிருக்காரு அவர். சிருஷ்டி ஸ்திதி லயம் இத வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்த பிரத்யும்ன சங்கர்ஷன நேற்று கூட மாமி கேட்டிருந்தார். அப்புறம் அடியன் பார்த்தேன். பார்த்தாக்கா அது ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் ஸ்ரீரங்கராஜஸ்தவம் இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா இதான் கிரமம். கொத்தியமங்கலம் சுவாமி சொல்றது என்ன திருவள்ளமோ அடி எனக்கு புரியல. அது ஆரம்பத்துல 19 லாபத்துல 15வது ஸ்லோகத்திலேயோ என்னவோ ஒரு விசாரம் பண்ணியிருக்காரு. அதுல என்ன பண்ணிருக்காருனாக்கா சிலதெல்லாம் இதுவா அந்த 13, 14, 15 அந்த 3 ஸ்லோகத்துக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கும். சிருஷ்டி பிரகரணத்திலேயே சிலதெல்லாம் வேறுபட்டு இருக்குது, மாத்தி இருக்கா மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா இதெல்லாம் வந்து கல்பபேதேன யுகபேதேன இதெல்லாம் இருக்கலாம். அதனால தோஷம் சொல்ல முடியாது. ஏன்னா சில சமயம் சிலதெல்லாம் மாறும். பிரகாரண சுவாமி சொல்லும் பொழுது ஸ்ரீமத் ராமாயணம் மூல கதையில வேறுபாடு இருக்காது. ஆனா உள்ள பூந்து பார்த்தோம்னா சில விஷயங்கள்லாம் மாறி மாறி இருக்கும். இதெல்லாம் அந்தந்த சதுர்யுகத்தில் நடக்கிறது தானே, அதனால கொஞ்சம் மாறி இருக்கலாம், அது தோஷம் கிடையாதுன்னு பிரகாரண சுவாமி சாதிச்சிருந்தாரு ஒரு புத்தகத்துல. அந்த மாதிரி இது வந்து சிருஷ்டியில அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் கொத்தியமங்கலம் சுவாமி திருவள்ளுவம் பக்கத்தை இந்த மாதிரி சாதிச்சிருக்காரு. ஆனால் பிரமாணங்கள்லாம் என்ன சொல்றதுன்னாக்கா நேற்று புஷ்பாமாமியோ வேதாமாமியோ அப்புறம் எனக்கு போன் பண்ணி சொன்னா புஷ்பாமாமியும் பேசினா இதெல்லாம் வந்து பார்க்கிற பட்சத்துல இதுதான் கிரமம், நீங்க சொன்னதுதான் சரியான பദ്ധதியா இருக்கு. அதுவும் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறாரு பராசரப்பட்டர். பராசரப்பட்டர் சொல்லிட்டே இருந்தா அதுக்கப்புறம் நம்ம கேள்விக்கே இது கிடையாது, பிரசக்தி கிடையாது. அவரே ஷாட்புண்யாத் வாசுதேவகா ஆரம்பிச்சு அதெல்லாம் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். அதனால அதுதான் கிரமம். ஆக இங்கே கொத்தியமங்கலம் சுவாமி திருவுள்ள என்னன்னு புரியல, இத மாதிரி அவர் எழுதியிருக்கார். ஒருவேளை கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் இது வரலாம் இல்லையா, அதனால மாறி இருக்கலாம். பெரிய மகான், பெரிய மகாபண்டிதன், அவர் பெரிய தார்க்கிகர், பெரிய வேதாந்தி, மீமாம்சா சாஸ்திரம் ஆசிரியர், தர்மசாஸ்திரங்கள்னா ஆசிரியர், நிறைய கிரந்தங்களை கடாட்சிச்ச மகான் சுவாமி. அவர் சொன்னதுல தோஷம் சொல்றதுக்கு அடையின மாதிரி இருக்கிறவாளுக்கும் துளி கூட யோகியதை கிடையாது, யாருமே சொல்ல முடியாது அந்த மகான் கிட்ட. அப்படிப்பட்டவர் என்ன திருவுள்ளமோ தெரியல. அது இத மாதிரி ஏதாவது யுகவேதேன அந்த மாதிரி இருந்தா கூட இருக்கலாம். அதனால வேற ஒண்ணும் சொல்ல முடியாது, க்ஷமித்தருளணும் அது. ஆனால் இத மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கிரந்தத்துல, அவ்வளவுதான். ஆனால் பராசரப்பட்டரோ சுவாமி தேசிகன் திருவுள்ளமோ அதை மீறி நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா. அதனால இப்போ பரவாசுதேவர் வந்து வியூக வாசுதேவர் காட்டிலும் வேறுபட்டவர், சர்வாத்மனா வசந்தவர். வியூக வாசுதேவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த 3 வியாபாரங்களை பண்றவா யாருன்னாக்க அனிருத்தர் பிரத்யும்னர் சங்கர்ஷனர். இந்த 3 பேரையும் அவள்லாம் அவதரிக்க வச்சுண்டு அதுக்கு வேண்டிய காரியங்கள்லாம் பண்றதெல்லாம் இந்த வியூக வாசுதேவருக்கு இருக்குது. அதனால இவர் வந்து பரமாத்மா விசேஷமா எழுந்துள்ளிருக்கார் அப்படின்னு சொல்றோம். பெருமாளுடைய ஸ்வரூபத்துல எல்லாம் தோஷம் இல்லை, எதிரையுமே தோஷம் கிடையாது, நியூனதையும் கிடையாது. ஆனால் அவளுடைய பிரவൃத்தி இருக்கு பாருங்க, அந்த பிரவൃத்தியில நம்ம வந்து அவதாரம் சொல்றோம். அந்த அவதாரம் சொல்லச்ச சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கும் பொழுது கிருஷ்ண ரூபானி அசங்கியானி அப்படின்னு ஒரு பிரமாணத்தை எடுத்துட்டு சாதிக்கிற நிறைய ரூபம், நிறைய அவதாரங்கள், ஏதோ விசேஷத்தை இட்டு 10 அவதாரம் அப்படின்லாம் நாம சொல்றோம். அது சுவாமி சாதிக்க உண்மையிலேயே எவ்வளவோ அவதாரங்கள் இருந்தா கூட கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் அப்படின்னு நம்ம பிரிச்சு சொல்றோம். அதுதான் முக்கியமா சொல்றோம். அது அதன் பிறகுதான் மீதி அவதாரங்கள்லாம் வருது. சிலதெல்லாம் ஆவேச ரூபமா இருக்கும், சிறிது காலத்துக்கு வரும், அப்படிதான் வரலாம். இவன் நிருசிம்ம அவதாரம்ன்றது ஒரு க்ஷணம்,
அவன் உடைச்சான், உடனே பெருமாள் ஆவிர்பவிச்சுட்டு வதம் எடுத்து பிரகலாத ஆழ்வான கிரகிச்சு கிளம்பிட்டே இருந்தார். அத மாதிரிதான் மத்ஸ்ய அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் அந்தந்த காரியத்தை முச்சிட்டவாள்லாம் கிளம்பிடுறான். ஆனால் பூர்ண அவதாரம் கிருஷ்ணாவதாரமும் ஸ்ரீராம அவதாரமும் சொல்றோம். இப்ப அதுக்கோசரம் மீதி அவதாரங்கள்லாம் மட்டும் கிருஷ்ணாவதாரம் தான் வஸ்தி, ராமாவதாரம் தான் வஸ்தின்னு சொல்லுவோமா? அப்படி இல்லையோ. பெருமாளுடைய ஏற்கனவே அதை சொல்லிட்டோம். பெருமாள் அவதரிக்க தேவை எப்படி அவதரிக்கிறார்னாக்கா தன்னுடைய சொரூப ரூப விபவங்களை விடாமதான் அவதரிக்கிறார். எல்லா அவதாரத்திலையும் அப்படிதான். ஆனால் பிரவൃத்தியில மாத்திரம் வேறுபாடு இருக்கு. பிரவൃத்தியில வேறுபாடு இருக்கு. பரமாசுதேவன்றது என்னது? நித்திய சூரியர்கள் எப்பொழுதும் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னு அனுபவிக்கிறா பாருங்க, அந்த பிரவாசுதேவன். அதே இந்த வியூக வாசுதேவன்றவர் இத மாதிரி பிரவൃத்தி அவருக்கு. அந்த இதுலதான் அவருக்கு பேதம் சொல்றோம் நாம. அது இது ஒரு மார்க்கம், சமாதான மார்க்கம். சாஸ்திரம் சொல்லி எடுத்துன்னுட்டு ரெண்டு வாசுதேவனையும் ஒத்துக்கணும். இது ஒரு மார்க்கமா சாட்சியர். இன்னொரு மார்க்கம் என்னன்னாக்கா பரவாசுதேவன்றவன் பரமபத்திலேயே எழுந்துள்ள இருக்கிறதுனால சர்வோத்தீர்ணன். அவனுடைய அம்சங்கள் தான் இவருடைய அவதாரங்கள்லாம், பெருமானுடைய அவதாரங்கள்லாம். அதனால இந்த செயலை வச்சுட்டு இந்த பிரவೃத்தியை வச்சுட்டு நாம சொல்றோம். ஆகவே இதுல தோஷமே கிடையாது. ஆக 3 வியூகமூர்த்திகள் அல்லது 4 வியூகமூர்த்திகள் அப்படின்னு சொன்னோம்னாக்கா எல்லாமே சரிதான், எல்லாமே சரிதான். அதை இப்படி பார்த்துக்கோங்க. பெருமாள் பரவாசுதேவனும் வியூகவாசுதேவனும் 6 குணங்களோட கூடி பூர்ணமா இருக்கிறதுனால அவ 2 பேரையும் ஒன்னா சேர்த்துட்டார். மீதி 3 பேரு 2 குணத்துக்கு பிராதானியத்தை கொடுத்ததுனால அவ தனி. அதனால எல்லா மூர்த்திகளும் ஒரே மூர்த்திகள் தான். இத மாதிரி பிரிச்சு சொல்றதுக்குன்னா அது காரணம் இப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை திருப்பி சேவிக்கலாம், சேவிச்சா சுலபமா புரியும். திரிவ்யூஹ க்வாபி தேவஹ க்வசிதபி சதுர்வ்யூஹ உக்தஸ்ததேவம் யாகாதே அன்யோன்யபாதாத் உபயமிதம் அசத் கல்பனா மாத்ரமஸ்து தத்ராத்யே வ்யூஹபேதே ஸ்ரீகுணதயா சிந்தனீயே பரஸ்மாத் யுக்தா பேதா விவக்ஷா ததனுபகமனே சப்தசங்கியாதிபாதः. அச்சுத பார்ப்போம். திருவியூரை குவாபி சில பிரகரணங்கள்ல சில இடங்கள்ல அர்த்தம். குவாபி தேவஹா பகவான் சர்வேஸ்வரன், திருவியூக சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்த ரூப வியூகத்ரய ரூபமா இருக்கான். சங்கர்ஷண ரூபம், பிரத்யும்ன ரூபம், அனிருத்த ரூபம் அப்படின்னுட்டு 3 வியூகங்கள் ஒண்டிதான் சொல்லப்பட்டிருக்கு. உக்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கொச்சிதபி இன்னும் சில பிரகரணங்கள்ல சதுர்வியூக 4 வியூகம். இந்த 3 பேர் சங்கர்ஷனர், பிரத்யும்னர், அனிருத்தர் இவாளோட வாசுதேவ ரூபமும் சேர்ந்துட்டு சேர்ந்து 4 ரூபங்களை உடையவன் பகவான், 4 வியூகங்களை உடையவன் அப்படின்னு இருக்கு. அது அந்த காரணத்தினால ஏவம் இவ்வாறு 3, 4 அப்படின்னு சொன்னாக்க பரஸ்பர விரோதம் வருதே. பரஸ்பர விரோதம் வந்துடுது. இது துஷ்பரிகாரம். இதை பரிகாரமே பண்ண முடியாது. 1 3ன்றது இன்னொன்னு 4ன்றது எது சரி அப்படின்னு கேள்வி வரும். அதனால அந்த பரிகாரத்துக்கோசரம் ஏவம் யாகாத்தை யாகாதம் விரோதம் வந்துருத்தோம்னாக்கா அந்யோன்ய பாதா பரஸ்பரம் பாதிக்கிறது. 3 எடுத்துட்டா 4 பாதிக்கப்படும், 4 எடுத்துட்டா 3 பாதிக்கப்படும். இப்படி இருக்கு. இதுல சரி 3 தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா
ஏன் 4 எடுத்துட்டா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி வரும். 4 தான் எடுத்துக்கணும்னு சொன்னாக்க 3 எடுத்துட்டா என்ன தப்புன்னு விணிகமகம் கிடையாது. விணிகமகமே இங்க இல்லை. அதனால இது இல்லை. அதனால இதம் உபயம், இந்த திருவியூகம் சதுர்வியூகம்னு 2 பட்சமுமே அசத், இல்லவே இல்லை. சத்துன்னு இருக்கிறது, அசத்துன்னு இருக்கவே இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இல்லவே இல்லை. ஆனால் வச்சனங்கள் இருக்கே, வச்சனங்கள் இருக்குதே, இந்த மாதிரி பாஞ்சராத்திர சமயத்துல இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டா கல்பனா மாத்திரமஸ்து, இவைகள்லாம் கல்பிக்கப்பட்டது. கல்பிக்கப்பட்டதுன்னு மாத்திரம் இருக்கட்டாது. ஏன் அப்படின்னா உபாசகனுடைய புத்தி அவனுக்கு மனசுல பதியணும், அதுக்கோசரம் இத மாதிரி இருக்கட்டு போட்டோம். அதனால இந்த மாதிரி கல்பிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கலாமே தவிர்த்து உண்மையாவே இருக்கிறதுன்றது கிடையாது. அதனால வியூகாதிகள்லாம் இல்லவே இல்லை. அதனால பாஞ்சராத்திர சமயத்தை சொல்றது அத்தனையும் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேப ஸ்ரீசூக்தி. அதற்கு சமாதானம் தன்ன, அது தப்பு. இது பகவான் சொன்ன விஷயத்துல போய் தப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அதனால இந்த மாதிரி பட்சமே நீங்க ஆக்ஷேபமே கூடாது. தன்ன அது எப்படி விரோதமோ ஸ்பஷ்டமா இருக்கு, ஸ்பஷ்டம் விரோதமா ஸ்பஷ்டமா இருக்கு, அதை ஒத்துக்க மாட்டேன், அது தவறுன்னு சொன்னா எப்படின்னு, ஆத்யே வியூக பேதே, முதல் வியூகம் எது? வாசுதேவன். அந்த முதல் வியூக பேதமான வாசுதேவனிடத்தில் திரியுக குணத்தையா, 3 யுகம், 3 யுகம்னா 3 ரெட்டை, அதாவது 2 குணங்கள், 2 குணங்கள், அப்ப 6 ஆயிடுச்சு. அதனால திரியுக குணத்தையான ஷாட்புண்ணிய பரிபூர்ணத்துவம் அர்த்தம். 6 குணங்களும் பூர்ணமா இருக்கிறவன். அதனால அப்படிப்பட்டவனாக சிந்தனையே அவனை உபாசிக்கணும். அப்படி உபாசிக்கப்பட வேண்டியவன் அவன். மீதி 3 பேரும் அப்படி இல்லை, 2 குணங்களை வச்சுதான் உபாசிக்கப்படணும். அதனால பரஸ்மாத் பரவாசுதேவன் இருக்கானே, அவங்கிட்ட பேத அவிவக்ஷா யுக்தா, பேதத்தை விவக்ஷா பண்ண வேண்டாம், பேதம் இருக்கிறதா சொல்லவே வேண்டாம். காரணம் என்னன்னா 6 குணங்கள் இருக்கு, அவ்வளவுதான். அதை வச்சுட்டுதான் பாத்துக்கணும். மற்றபடி மீதி எல்லாம் அப்படி இல்லை. மீதி எல்லாம் 2 குணங்கள் தான் இருக்கு. அதனால 3 வியூகம் சொல்லிட்டு போயிடுது, 4 வியூகம் தான். ஆனால் இந்த மாதிரி பரவாசுதேவனுக்கும் வியூகவாசுதேவனுக்கும் 6 திருக்கல்யாண குணங்கள் சேர்ந்திருக்கிறதுனால அவைகள் ஒரே இதுவா தத்துவமா எடுத்துட்டு அது ஒரு தத்துவம், மீதி வியூகத்ரயம் 3 வியூகங்கள் அப்படின்னுட்டு சமாதானம் சொல்லிக்கணும். அது அனுபகமணி, அதை கணக்கு அங்கீகரிக்கல, அந்த மாதிரி நிர்வாகம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க தத்துவ சங்கியாதி பாத, தத்துவம் அதனுடைய சங்கியம், சங்கைகள், அதனுடைய சிருஷ்டிகள், இதெல்லாம் கூட பாதத்தை ஏற்றுக்கணும். அந்த விரோதம் இருக்குது எங்கேயும். ஏன்னா சாந்தோக்கியத்துல எப்படி இருக்கு? 3 தான் இருக்கு, பிருத்திவி ஜலம் தேஜஸ் தான் இருக்கு. அந்த 3த்துக்கு தான் சிருஷ்டி இருக்கு. தைத்திரியத்திலேயோ பிருத்திவி பிருத்திவி ஜலம் தேஜஸ் வாயு ஆகாசம்ட்டு 5 இருக்குது. ஒண்ணுத்துல 5 சொல்றது, ஒண்ணுத்துல 3 தான் சொல்றது, இன்னொன்னுத்துல 7 இருக்கு. சுபாலோபனா பண்ணோம்னா லய பிரக்கிரியை இருக்கு. லய பிரக்கிரியை வச்சுட்டு சிருஷ்டி பிரக்கிரியை நம்ம கற்பிச்சுக்கணும். அதை சொல்லும் பொழுது அப்ப 7 எல்லாம் உரிமை. அது எப்படி சொன்னாக்க எதை ஒத்துக்கிறது? 3, 7, 5 இல்ல நிறைய தத்துவங்கள் ஒத்துக்கிறதா? எப்படி ஒத்துக்கிறது? அது சுவாமி தத்துவத்திரேதனாதிகாரம் சாதிக்கிறார். அனைத்து வஸ்துக்களோட சேர்ந்து பெருமாள ஒரே தத்துவமா ஒத்துக்கலாம். சேதனம் அச்சேதனம் அப்படின்னு 2 தத்துவமா ஒத்துக்கலாம். சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன் அப்படின்னு 3 தத்துவமா ஒத்துக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுட்டு போரு. ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பலமூர்த்தி ஆகிய 5 பூதமாய் 2 சுடராய் அருவாகி அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார்.
முதல்ல ஒரு மூர்த்தியா இருந்தது, 2 மூர்த்தியா மாறிச்சு, 3 மூர்த்தியா மாறிச்சு, அப்புறம் 5 பூதமாய் பல மூர்த்திகளா மாறிச்சு. அப்படிலாம் சாதிக்கிறாரு. அந்த மாதிரியும் ஒத்துக்கலாமே. அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? அதனால விரோதம் வருமே அது. அதனால அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? அது அப்படிலாம் கிடையாது. வேதஞ்சொல் எடுத்து வேதஞ்சொல்னா அப்படியே ஏத்துக்கணும் தான் சொல்றீங்க நீங்க. அத மாதிரிதான் இது சர்வேஸ்வரன் சாட்சாத் அனுகிரகிச்சது பாஞ்சராத்திர பகவத் சாஸ்திரம். அதனால அதுல விரோதமே சொல்லக்கூடாது, விரோதமே கிடையாது. எதா கதஞ்சிட்டு அதை நம்ம அங்கீகரிச்சுட்டே ஆகணும். அதுக்குதான் 2 விதமான சமாதானம். பிரமாணம் அப்படி சொல்றதுனால ஏத்துக்கணும்னு ஒரு பட்சம். 2வது பட்சமோ பரவாசுதேவன்றவர் தான் சர்வோத்தீர்ணரா எடுத்துள்ளிருக்க. இவரோ வியூக வாசுதேவரோ இந்த சிருஷ்டி விஷயங்கள் எல்லாம் பக்கத்தில் எழுந்துள்ளிருக்க. அதனால இந்த பேதம் வந்ததுன்னாக்கா தோஷம் இல்லை. தோஷம் இல்லாததுனால விரோதமே கிடையாது. விரோதம் இல்லாததுனால இந்த 3 மூர்த்தின்னு சொன்னாலும் சரி, 4 மூர்த்தின்னு சொன்னாலும் சரி, வசுதாக 4 மூர்த்தி தான். அதனாலதான் நம்ம பரவியூக விபவ அர்ச்சாஹார்த்தம் அந்தர்யாமி இப்படின்லாம் சொல்றோம். அது அத்தனையும் நமக்கு ஒண்ணுதானே. எல்லாம் ஈடுல சொல்லச்ச பரத்தோடு மீதி எல்லாத்துக்கும் வாசியே இல்லையோ இல்லையோ, வித்தியாசமே கிடையாது. எல்லாம் ஒரே மாதிரிதான் நமக்கு. அந்த மாதிரி தத்துவம் தான் இங்க பெருமாள்ன்றது அப்படிங்கிறத இங்க சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். திரிவ்யூஹ क्वापि देवः क्वचिदपि हि चतुर्व्यूह उक्तस्तदेवम् व्याघातेऽन्योन्यपादात् उभयमिदम् असत् कल्पनामात्रमस्तु तन्न आद्ये व्यूहभेदे त्रियुगगुणतया चिन्तनीये परस्मात् युक्ता भेदा विवक्षा तदनुपगमने सप्तसंख्यादिपादः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः.